இந்தியாவில் பிஜேபிக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு இந்தியா பிஜேபிக்கு எதிரான தேர்தல் மக்கள் விதியை வந்து சென்ட்ரல் கமிட்டியினுடைய விதியின்படியாக இந்தியா மக்கள் வந்து பிஜேபியை தேர்ந்தெடுக்கிறது. இந்தியாவில் அரசாங்க கட்சிகள் தேர்ந்தெடுக்கிறது. ஒரு ஆப்போசிஷன் தான் தேர்ந்தெடுக்கிறது. 303 சீட்டு பிஜேபிக்கு இந்த தேர்தலில் வந்து 240 சீட் பண்ணாங்க. ஆனால் ஆப்போசிஷனுக்கு வந்து 241 சீட்டு. கடந்த பார்லிமெண்ட்டில் கூட நம்ம பார்த்தது 10 வருஷமாக முதல்ல இந்தியாவில் ஒரு ஆப்போசிஷன் வாய்ஸ் வர ஆரம்பிச்சது. ஏற்கனவே 10 வருஷத்துக்குள்ளே எம்பி மாதிரி எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் பெரிய சட்டம் எல்லாம் பாஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த சிஆர்பிசி ஐபிசி இந்த எவிடன்ஸ் ஆக்ட் குறிப்பிட்ட பெரிய சட்டங்கள் இல்லாமல் ஒரு டிஸ்கஷன் இல்லாமல் தான் பார்லிமெண்ட் எல்லாம் மாறும். அதனால் பிஜேபி வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக நம்ம அரசியல் அமைப்பை காப்பாற்றுறதுக்காக இந்த மதசார்பற்ற நாடாக இருக்க வேண்டும். மட்டுமல்ல, அகில இந்தியா ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய உருவாக்கிய தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய கொள்கை, ஃபார்வர்ட் பிளாக்கை வளர்த்திய தலைவர் தெய்வ திருமகன் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக ஹர் நேதாஜி, வீடு தோறும் நேதாஜி அப்படிய ஒரு ப்ரோக்ராம் வந்து சென்ட்ரல் கமிட்டி பிளான் பண்ணுறாங்க. அது எப்படி நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்க முடியும், அதுக்காக மக்களுக்கு கேட்கறது. இந்தியாவில் அனைத்து மாநிலத்திலும் சோசியலிஸ்ட் அமைப்புகள் இருக்கிறது. சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஒரு சமாஜ்வாதி தலைவர், இந்தியன் சோசியலிசம் தான் அவர் சொல்லுவார். காந்தியினுடைய பிலோசபியை வந்து காந்திசம் சொல்லுவார். நெஹ்ருவினுடைய பிலோசபியை வந்து நெஹ்ரு சொல்லுவார். கார்ல் மார்க்ஸுடைய பிலோசபியை வந்து மார்க்சிசம் சொல்லுவார். அதனுடைய சுபாஷ் சந்திர போஸ் அரசியல் கொள்கைகளை வந்து சுபாஷிசம். இந்த சுபாஷிசத்தை மக்களிடத்தில் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து சோசியலிஸ்ட் அமைப்புகளையும் வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் கொண்டு வருகிறார். ஆசாதி இந்த சர்க்கார் சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூரில் 1921 அந்த ஆசாதி இந்த சர்க்காருடைய ஃபவுண்டேஷன் டேயில் வந்து டெல்லியில் ஒரு சோசியலிஸ்ட் அமைப்பு நம்ம கட்சிக்குள்ளே வந்து அரசியல் ஸ்டடி கிளாஸ் நடக்குது. பார்ட்டி ஸ்கூல் பார்ட்டி கிளாஸ் நடத்திருக்காங்க. அதுபடியாக ஒவ்வொரு மாநிலத்தில் அது வந்து தயாரிப்பு நடத்துகிறாங்க. சென்ட்ரல் கமிட்டி இன்ஃபார்ம் பண்ணி உள்ளாட்சி தேர்தல் தமிழ்நாட்டில் வருது. இந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஆர்டர்களுக்கு நிறைய உள்ளாட்சி கவுன்சிலர்கள், கார்பரேஷன் கவுன்சிலர்கள், பஞ்சாயத்து மெம்பர்கள் இருந்து அது இந்த தரவு ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிறைய பஞ்சாயத்து சமதியில், எல்லா பஞ்சாயத்தில், முனிசிபாலிட்டியில் தனித்து முன்னிறுத்தி பிளானிங் உருவாக்குறது. மாவட்டத்துடைய செயலாளர்கள் தலைவர்கள் வந்துட்டு அந்த தலைவர் சென்ட்ரல் கமிட்டி எப்படி பயன்படுத்தி உள்ளாட்சி தேர்தலுக்காக எப்பொழுது தயார் 2026 தப்பு. நம்ம வந்து கட்சியினுடைய சென்ட்ரல் கமிட்டியை வந்து அவங்களோட கர்னல்கிட்ட வந்து ஆதரைஸ் பண்ணி தான் இந்த கூட்டத்தை நடத்திட்டு சென்ட்ரல் கமிட்டியினுடைய முடிவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் நானும்
விஷயத்தில் வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு சொல்வது தான் என்னுடைய கடமை. அகில இந்திய துணைத் தலைவர் பொறுப்பு கட்சியினுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்கள் டிஸ்கஷன். Everybody has their own right to make complaint. That we will discuss it with the party. See, I am a disciplined party comrade. I want to be a disciplined party comrade. Whatever may be the internal problem of the party, that I will not disclose to the press. I am extremely sorry. I will disclose on political matters to the press. That internal organizational issue, I will not